ஏங்க இந்த மாதிரி குறை பாக்குறீங்க? தமிழ்ல தானே இருக்கு. நீங்க தமிழ்ல தானே படிச்சீங்க. இந்துலா அப்படி தமிழ நான் அறிவு இல்லாதவனா, புத்தி இல்லாதவனா? இந்த காணொளியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் எனக்கு மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, இளையோர்களே, டைனமிக் குழந்தைகளே மற்றும் இனிய இந்திய சமுதாயத்தை சேர்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நான் இம்முறை உங்களிடம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை குறித்து பேசவிருக்கின்றேன். இதுவும் ஒரு வகையான விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதை பல முறை நான் விளக்கி கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். விழிப்புணர்வு, அந்த மாதிரி விழிப்புணர்வுல நான் 5 விழிப்புணர்வுகளை வைத்திருக்கிறேன். முதல் விழிப்புணர்வு டைனமிக் தன் விழிப்புணர்வு, இரண்டாவது விழிப்புணர்வு டைனமிக் குடும்ப விழிப்புணர்வு, மூன்றாவது டைனமிக் பொருளாதார விழிப்புணர்வு, நான்காவது டைனமிக் சமுதாய விழிப்புணர்வு, ஐந்தாவது டைனமிக் இறை விழிப்புணர்வு. இந்த 5 விழிப்புணர்வுகள்ல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே இருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து கண்டுகொண்டே வந்தால், விஷயங்களை கேட்டுக்கொண்டே வந்தால், உங்களுக்கும் அது நல்ல அணித்தரமாக உணர முடியும். இந்த 5 நிலைகள்ல தான் இருக்கு. அதுலயும் இந்த டைனமிக் சமுதாய விழிப்புணர்வு என்பது ரொம்ப 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 முக்கியம். சமுதாயம் என்றால் என்ன? சமுதாயத்தோடு எந்த அளவுல வாழணும், ஒத்து இருக்கணும், காரியங்களை செய்யணும் அப்படின்றது முக்கியம். எனக்கு சமுதாய பற்று ரொம்ப அதிகம். உங்களை விட எனக்கு ரொம்ப அதிகம். என்னுடைய இளமையிலிருந்தே நான் பல காரியங்களை சமுதாயத்துக்காக செய்து கொண்டு வந்திருக்கிறேன், பல குழுக்களோடு சேர்ந்து. அந்த மாதிரி செய்யும் போதுதான் சமுதாயம் எந்த அளவுக்கு பின்னுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பின் தள்ளப்பட்டு இருக்கு என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்ம நாட்டுல பல இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டுல இந்திய சமுதாயம் எந்த நிலையில இருக்கு, எங்கே போய்கொண்டிருக்கு, எதை நோக்கி போய்கொண்டிருக்கு என்பதை குறித்து கொஞ்சமாவது ஒவ்வொரு இந்தியரும் சிந்திச்சு ஆகணும். அதுல குறிப்பா தமிழர்கள் என்று வரும் பொழுது நம்ம சமுதாயம் அதை நல்லா உணர்ந்து இருக்கணும். நீங்க ரெண்டு இனத்தையும் பாருங்க. அவங்களுடைய நிலைகள், அவங்களுடைய உணர்வு நிலைகள், அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிலைகள், அவங்களோட முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள், ஒற்றுமைகள் எல்லாம் எந்த நிலையில போய்கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். இருந்தும் நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அப்படின்றது குறித்து நீங்களும் நானும் ரொம்ப கவனம் செலுத்தி ஆகணுங்க. ஒவ்வொரு இந்தியரும் கவனம் செலுத்தி ஆகணும். இந்தியர் என்றால் என்ன, தமிழர் என்றால் என்ன, இதிலேயே இன்னும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கு. இந்தியர்கள் என்பது இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழர்கள் என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழி பேசுகிறவர்களை பொறுத்து இருக்கு. அவர்கள் தான் தமிழர்கள்னு சொல்றது. இந்த இந்தியர்கள் தமிழர்கள் என்று வரும் பொழுது இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்திய நாட்டிலிருந்து வந்ததுனால இந்தியர்கள், இந்திய வம்ச வழியினர். அதுல தமிழர்கள் என்று சொல்லும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்.
மலையாளத்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். தெலுங்கர்கள் என்று சொன்னால் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், மாநில மொழி. அந்த ரீதியில் தமிழர்கள் என்று வரும்பொழுது தமிழ் மொழி பேசுகிறவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். அடையாள கார்டு எடுக்கும் பொழுதும் சரி, பிரபு பத்திரன்னு வரும்பொழுதும் சரி, 2 காலம் இருக்கும். ஒன்று அதுல பங்ச அப்படின்னு இருக்கும். அடுத்தது அகமான்னு ஒரு காலம் இருக்கும். அந்த இனம், ரேஸ். அடுத்தது ரிலிஜன். ரேஸ் என்று வரும்பொழுது தமிழர்கள் அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க, இந்தியர்கள் தான் எழுதியிருப்பார்கள். இந்தியர்கள் என்று சொன்னாலே இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த வம்ச வழியினர். இதை நல்ல ஞானமா விளங்கி கொள்ளணும். அடுத்து வரும் ரிலிஜன், அகமா, மதம். மதம் வேறு, இனம் வேறு. இனத்தையும் மதத்தையும் ஒன்று போட்டு சிக்க வைக்க கூடாது, குழப்பி விடக்கூடாது. அது பல குழப்பங்களை உருவாக்கி விடும். ரொம்ப கவனமா கேட்கணும். இந்தியர்கள் என்பது பொதுவான வார்த்தை. இந்துக்கள் அல்ல, இந்தியர்கள். ஆனா நம்ம நாட்டுல பரவாயில்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கு, இந்து இந்துலா, இத்து இந்துலா அப்படின்னு. புக்கன் இத்து இந்து, இத்து இந்தியா, அந்த இந்தியர். அப்படிதான் பேசணும். அந்த மாதிரி பேசுற நிலையை உருவாக்கணும். இந்தியர்களுக்குள்ளார மதம் கிடையாது. மதம் வேறு, இனம் வேறு. இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்றைக்கு பலர் எல்லாவற்றையும் போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்கள், ஞானம் இல்லாமல். இதைதான் அறியாமை என்று சொல்றது. அறியாமை என்றால் அறிவு இல்லாமை, மடமை. என்னென்ன அறிவு இல்லாதவன்னு சொல்றீங்களா அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? நீங்க டிக்ஷனரியில போய் பாருங்க, தமிழ் அகராதி இல்ல. தமிழ் அகராதி 4 வித தமிழ் அகராதி வைத்திருக்கிறேன். இது ஒண்ணு மட்டும் சிம்பிளாக காட்டுகிறேன். அதுல என்ன தெரியுங்களா எழுதியிருக்கு? அறியாமை என்றால் என்னன்னு. அறிவு இல்லாமை, மடமை அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த அறியாமை ஒரு பெரிய சீக்காக ஆட்டி படுத்துக் கொண்டு இருக்கு. இது ஒரு கெட்ட நோய்ங்க. இதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த அறியாமைக்கு காரணமே விழிப்புணர்வு இல்லாமை. விழிப்புணர்வு இருந்தா இந்த அறியாமை இருக்காது. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை ரொம்ப ஆட்டி படுத்துக் கொண்டு இருக்கிற விஷயங்கள் அறியாமை, தெரியாமை, புரியாமை, உணராமை, கல்லாமை, இல்லாமை. இல்லாமை இன்னைக்கு நம்மள ரொம்ப ஆட்டி படுத்துக் கொண்டு இருக்கு. இல்லாமை, இததான் இல்லாமைன்னு சொல்றது. அதுல விழிப்புணர்வு இல்லாமை ரொம்ப ஆட்டி படித்துக் கொண்டிருக்கு. இதனாலதான் 11 ஆண்டுகளாக நான் மேகசின் நடத்தினேன். எப்படியாவது மக்களுக்குள்ளார டைனமிக் விழிப்புணர்வை உருவாக்கணும் என்று. டைனமிக் விழிப்புணர்வுனா அதீத விழிப்புணர்வு என்ற அர்த்தம். இந்த டைனமிக் என்ற வார்த்தை கூட அர்த்தம் தெரியாமல், புரியாமல், அது ஒரு கிறிஸ்தவ மேகசினுங்க, கிறிஸ்துவரால் எழுதப்பட்டது. ஏங்க கிறிஸ்துவரால எழுதப்பட்ட அது கிறிஸ்துவ மேகசினா? இப்ப கிறிஸ்துவரால நடத்தப்பட்ட அது கிறிஸ்துவ பயிற்சியா? நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? 36வது வருஷமாக இந்த பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுல அழுவக்கூடிய நான் எந்த மதத்தையுமே கலக்கல. எந்த மதத்தையுமே. மெயினா 3-4 மதங்கள் சொல்லலாம். எந்த மதத்தின் கலவையும் இல்லை என்னோட பயிற்சியில. காரணம், மதம் மனிதனை பிரிச்சுதுங்க. பிரிச்சு 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 சின்ன பண்ணமாக்கிடும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் மதம் கிடையாது. முதல்ல அது உங்களுக்கு தெரியுங்களா? அறிவு, ஞானம் என்பது வேற, மதம் என்பது வேற. ஆனா இந்த ஞானத்தையும் அறிவையும் பெற முடியாமல், உணர முடியாமல், அந்த விழிப்புணர்வு அடைய முடியாமல்
மதம் ஒரு பெரிய தடையா இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் இந்த மதம் சொல்லல, மதம்னு நான் ஜெனரலா சொல்கிறேன். ஏன்னா மதம்னாலே என்ன? டிக்ஷனரி எடுத்து பாருங்க, அகராதி எடுத்து பாருங்க, என்ன எழுதியிருக்கு? அகராதித்தனமா விளக்கம் கொடுத்திருக்கு. மதம்னா அன்பு, பாசம், அறிவு, புத்தி அப்படின்னு போட்டு கடைசியில வந்து கொழுப்பு, செருக்கு, திமிருன்னு எழுதியிருக்கு. இதுல எது அர்த்தமா எடுக்கிறது? எது முறையா எடுக்கிறது? அதுக்கு தாங்க ஞானம் வேணும். ஏங்க இத்தனை அர்த்தங்கள் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தக்க மாதிரி எப்படி வேணுமோ எடுத்துக்கங்கன்னுவாங்க. அந்த மாதிரி கொள்கையை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தையில தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். வார்த்தையில சக்தி இருக்காது. நான் ரேடியோலையும் பல முறை பேசியிருக்கிறேன். என்னுடைய நேரடி ஒளி ஒளி ஒளிபரப்புலயும் நான் சொல்லிக்கிட்டு வருகிறேன். டிக்டாக்கோட இதுல இன்னும் பல விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டு கொண்டு வருகிறேன். வார்த்தையில சக்தி இருக்காது. என்னன்றதை இப்ப பேச வேண்டாம். முதல்ல நம்ம பேசுவோம். நாம் தமிழர்களா, இந்துக்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. சமுதாய பற்று வேணும்னா முதல்ல நம்மளை இந்தியர்களா முதல்ல பார்க்கணும். இந்தியர்கள், இந்திய வம்சவழியினர், அதுல எந்த மதத்தையும் கலக்க கூடாது. இன்றைக்கு தமிழ் பேசுறதுனால நாம் தமிழர்கள் என்று சொல்கிறோம். மலையாளம் பேசுகிறவர்களை மலையாளி என்று சொல்கிறோம், மலையாளத்தவர்கள் என்று சொல்கிறோம். யாழ்ப்பாண பாஷை பேசுகிறவர்களை யாழ்ப்பாணத்தவர்கள் என்று சொல்கிறோம். இப்படிதான் அந்த மாநிலம் நாடுன்னு பிரிஞ்சிருக்கே தவிர அதுக்குள்ளார எந்த மதமும் கிடையாது. இன்னைக்கு தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியன் முஸ்லிம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், எந்த மதத்தையும் சாராதவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் அதுல இருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ் மொழி பேசுகிறவர்கள். அப்ப இவர்களை தமிழர்களாக பார்க்கலாம், மதத்தை வைத்து பார்க்காதீங்க. அப்ப நான் நடத்தி கொண்டிருந்த இந்த மேகசின்ல எந்த மத அடிப்படையும் கலக்காமல், சொருகாமல், ஒரு ஒரு பைபிள் வசனம் கூட இல்லாமல், எந்த மதத்தினுடைய விளக்கமும் இல்லாமல், அவ்வளவு கண்ணு கருத்தமா விழிப்புணர்வு குறித்தும், மனவியல் குறித்தும், மற்ற விஷயங்களை குறித்தும், பல ஞானமான விஷயங்களை குறித்தும் நான் அதுல வெளியிட்டு கொண்டிருந்தேன். ஆனா அது ஒரு கிறிஸ்துவ மேகசின் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லேபிள் போடப்பட்டுச்சு. அந்த லேபிளை தான் நீங்க மத்தவங்க சொன்னதை பாத்தீங்களே தவிர ஒரு நாளாவது அந்த மேகசினை வாங்கி நீங்க படிச்சிருக்கிறீங்களா? என்னதான் இருக்க பாக்குறேனே அப்படின்ட்டு. கிறிஸ்தவர் எழுதுனா கிறிஸ்தவ மேகசின், முஸ்லீம் எழுதுனா முஸ்லீம் மேகசினா, அப்ப இந்து எழுதுனா இந்து மேகசினா? அறிவுக்கு, ஞானம், புத்தி, தெளிவுக்கு, கல்விக்கெல்லாம் மதம் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் மதத்தை உழைக்கவே கூடாது. கல்விக்கு கூட மதம் கிடையாது. கல்வி வேறு, மதம் வேறு. இன்னைக்கு மதத்தை போட்டு எல்லாமே வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் இந்த மேகசினை நான் நடத்துறத நிறுத்திட்டேன். ஏன்னா அதுக்கு நிறைய பண முதலீடு செய்துதான் அதை வெளியாக்க வேண்டியிருக்கு. போற கடைகள் எல்லாம் இருந்து திரும்ப திரும்ப ரிட்டர்ன் வருது. என்னன்னு கேட்டா கிறிஸ்துவ மேகசின். முதல்ல இந்த மத அடிப்படையை முதல்ல நீங்க உங்களுக்குள்ளார இருந்து எடுக்கணும். நம்ம சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணுமா, நம்ம சமுதாயம் நல்லா வாழணுமா, நம்ம சமுதாயத்துல ஒரு அணுக்கும் நெருக்கமும் வரணுமா, முதலில் மதத்தை தனியா வைக்கணும். மதத்தை வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு வந்து மனுஷனை பிரிக்காதீங்க. இதை நான் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட உரிமையோடு சொல்கிறேன். சமுதாயம் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து எந்த மதத்தையும் உள்ளுக்கு கொண்டு வராதீங்க. சமுதாயத்தை சமுதாயமாக பாருங்க. நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணுங்க. நம்ம சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படணும், விழிப்புணர்வு அடையணும், வித்தியாசமாக வாழணும், இவர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம சமுதாயம் அப்படின்னா மதத்தை தனியா வச்சுட்டு நம்ம இந்தியர்களாகவும் தமிழர்களாகவும் முதல்ல பாருங்க. ஜாதிய கூட உள்ளுக்கு கொண்டு வராதீங்க. இன்னைக்கு ஜாதி போட்டு நம்மளை பிரிச்சு வச்சிருக்கு. இந்த மதம் மதம் மதம். அன்பானவர்களே, நான் உங்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஞானம் வேண்டும், தெளிவு வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். அதுல ஞானத்தை தேடுங்க, புத்தியை தேடுங்க, அறிவை தேடுங்க.
அறியாமை விட்டு முதல்ல விலகுங்க. அறியாமை என்பது மனித இனத்தின் பெரிய சாபக்கேடு. அறியாமை என்பது இக்னரன்ஸ். அந்த அறியாமையிலிருந்து முதல்ல வெளியில வரணும். அறியாமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பல விஷயங்களை தேடி போகணும். இந்த காலத்துக்குள்ள மாதிரி வாழணுங்க. அன்பானவர்களே, எனக்கு தெரியும் உங்களுக்கும் அந்த தமிழர்கள் பெருமை அந்த காலத்துல பாருங்க அப்படின்னு இழுப்பாங்க. எது சேர சோழ பாண்டியன் காலத்துக்கு இழுப்பாங்க. நான் உங்களுடைய தமிழர்கள் பெருமை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லலைங்க. ஆனா பழங்காலத்து தமிழர்கள் பெருமை பத்தி கொண்டு வராதீங்க. இந்த காலத்து தமிழர்களுடைய பெருமையை பத்தி நீங்க கொண்டு வாங்க. இந்த காலத்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உண்மையிலே இந்த காலத்துல இந்த தமிழர்கள் எப்படி வாழணும் எடுத்தோன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பாருங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. எது கற்காலத்துக்கு நான் சாதாரணமா சொல்லுவேன், இழுத்துட்டு போயிடுவாங்க. ஜப்பாங்கார அந்த காலத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. என்கிட்ட ஜப்பாங்கார காலத்து கதை பேசாதீங்கன்னு நான் எப்பவுமே ஆச்சரியமா சொல்லுவேன். யாருக்குங்க வேணும் பழைய காலத்து கதை? இது கம்ப்யூட்டர் யுகம். இன்னைக்கு நாம் கம்ப்யூட்டர் யுகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் மல்டி மீடியா பல விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கு. அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஞானமானதை என்ன வேணுமோ எடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, கண்டதும் கற்றால் பண்டிதனாவாய் அப்படின்னுவாங்க. கண்டதும்னா என்ன? கண்ட கடையதையும் கண்டதுதான். தேவையானதை கண்டதுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கண்டது. அப்ப உங்க கண்ணுக்கு பட்டது என்ன இருக்கோ, என்ன விஷயம் கிடைக்குதோ, உங்களை தேடி வருதோ ஞானம் கொடுப்பதற்காக அதை முறைய படிங்க, முறைய கேளுங்க, ஞானமா விளங்கி கொள்ளுங்கள். நான் ஒரு காலத்துல நிறைய தமிழ் புத்தகங்கள் படித்தேன். நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு தேடினேன். நிறைய விஷயங்கள் இருந்ததெல்லாம் அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவரால சொல்லப்பட்டது, இவரால சொல்லப்பட்டது என்ற விளக்க உரைகள் தான் அதுல இருந்தது. அந்த விளக்க உரையை வச்சு வாழ முடியாது. யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்செல்லாம் வாழ முடியாது. ஒரு புத்தகம் அப்படின்னா ஒரு ஆய்வோட இருக்கணும், ஒரு ஞானத்தோட உருவாக்கப்பட்டு இருக்கணும். அதனாலதான் நிறைய புத்தகங்களை படிச்சு படிச்சு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாமல் எனக்கு அது இல்லை. நான் தேடுன்னு எனக்கு கிடைக்கல. உண்மையை சொல்லணுமா, என்னோட தேடுதல் அதுல இல்லை. பலருடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை யார் யாரோடதுன்னு. நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். படிச்சு 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 கிழிச்சு எரிச்சு இருக்கிறேன். காரணம், நான் தேடுன்னு எனக்கு கிடைக்கல. அதுல எனக்கு பெரிய வெறுப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் ஞானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன். அதே சமயத்துல நான் வேதங்களையும் படிச்சேன். வேதங்களை படிச்சேன். இது பகவத்கீதை படிச்சிருக்கிறேன், பைபிள் படிச்சிருக்கிறேன், குரானை படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் மத சார்பான விஷயங்கள். அந்தந்த மதத்துக்காரவங்களுக்கு அது சரியா இருக்கும். அதே சமயத்துல எல்லாத்தையும் படிச்சு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிற பக்குவத்தை நான் எனக்குள்ளார அற்புதமா வளர்த்து வச்சிருக்கிறேன், உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீங்க எந்த மதத்துல இருந்து என்ன சொன்னாலும் நான் ஆய்வு செய்வேனே தவிர உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது என்னுடைய உறுதிப்பாடு. அது நான் வச்சிருக்கிற கொள்கை. யார் என்ன சொன்னாலும் கவனமா கேட்கணும். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற ஒரு நிலை. அதுலயும் நான் விழிப்புணர்வுடன் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த குரலையும் ஒரு மாற்றம் செய்தேன். என்ன செய்தேன் என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது உணர்வு. Where is the truth? அன்பானவர்களே, உண்மை எங்க இருக்கிறது? Where is the truth அப்படின்னு வரும் பொழுது, the truth is within you. It's not anywhere else. It is within you. அப்ப உண்மை எங்க இருக்கிறது? உள்ளுக்கு தான் இருக்கு, வெளியில இல்லை. அப்ப அந்த இறைவன் மனிதனுக்குள்ளாரதான் அந்த உண்மையை வைத்திருக்கிறார். அந்த உண்மை எங்க போனா உள்ளுக்கு போனாதான் உணர முடியும். அந்த உண்மை உங்களை வாழ வைக்கும். First find the truth, then the truth will set you free. உண்மையை முதலில் தேடு, உண்மை உன்னை விடுதலையாக்கும். உண்மையான வார்த்தை அது. மனிதனுக்குள்ளார் தான் இருக்கு உண்மை. எங்க தேடினாலும் கிடைக்காது. அப்ப அந்த மனிதன் அந்த உண்மையை உணரணும் என்றால் கற்று இருக்கணும். கல்வி ரொம்ப முக்கியம். பேசிக் கல்வியாவது ஒரு மனிதனுக்கு இருக்கணும். அடிப்படை கல்வி. இன்னைக்கு அடிப்படை கல்வியே இல்லாமல் எவ்வளவு ஒரு அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கு. அதே சமயத்துல கற்றவர்களும் அந்த கல்வியை ஞானத்துக்கும் அறிவுக்கும் பயன்படுத்தாமல்
தடுத்து அதுக்குள்ளாரையும் அறியாமையை வைத்திருக்கு. அதனாலதான் நிறைய கோளாறுகள். இன்னைக்கு கற்கிற கல்வியே அறிவும் ஞானத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, ஒரு வேலைக்காக தான் படிக்குது. இன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணி பட்டதாரி ஆயிடணும், வேலை கிடைச்சதோட படிச்சது தெரிஞ்சது கற்றது எல்லாமே காணா போயிடுது, பயன்படுத்துறது இல்ல. கற்ற கல்வி பயனுள்ளதாக இருக்கணும். கல்வி ரொம்ப முக்கியம். கல்லாமை என்பது பெரிய சாபக்கேடு. கல்வி முக்கியம். அந்த கல்வியின் வழியாக ஞானத்தை தேடணுங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதா நிறைய புத்தகங்களை படிக்கணும். படிக்கிற பழக்கம் மிக 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 முக்கியம். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரி, சின்ன சின்ன விஷயம், அது மட்டும் அப்படி அப்படி கிடைச்சா போதும், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போறதுக்காக பாக்குறாங்க. அதெல்லாம் இங்க தங்காது உள்ளுக்கு. ஒரு புத்தகத்தை முழுமையா ஒரு முறையாவது படிச்சு முடிக்கணும். படிக்கும் போது அதுல இருந்து நிறைய விஷயம் கிடைக்கும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காததுனாலதான் நிறைய படிச்சு படிச்சு வெறுத்து போயிட்டு ஆங்கில புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த ஆங்கில புத்தகங்கள்ல முத அறிமுகப்படுத்தின ஒரு பெண் தான். இதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா, என்னென்னமோ தேடிக்கிட்டு இருக்கிறேன்றீங்க, நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றீங்க, நான் ஒரு புக்கு கொடுக்குறேன், படிச்சு பாருங்க அப்படின்னாங்க. கொடுமா அப்படின்னு கொடுத்தாங்க. அது அட்டை எல்லாம் தனியா வரும், அந்த தையல் எல்லாம். அது பழைய புக்கு, அவங்க வச்சிருந்தது ஒரு பழைய புக்கு. அந்த புக்கை இன்னும் ஞாபகத்தமா வைத்திருக்கிறேன் நான். அப்படி படித்த அந்த புக்கின் பெயர் தான் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதை எழுதினவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒரு மோட்டிவேட்டர் பிளஸ் ஆத்தர், நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அவர் பெயர் தான் நார்மன் வின்சன் பீல். ரொம்ப அருமையான புத்தகம் அது. அத படிக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஏன் இந்த மாதிரி தமிழ்ல யாருனாலையும் எழுத முடியல? அது மத புக்கா பாக்குறவங்களுக்கு தான் அது மதமா கண்ணுக்கு தெரியும். அதுல உள்ளுக்கு பல விஷயங்கள் இருக்கு இந்த புத்தகத்துல. மைண்ட்னா என்ன, அந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. அப்படி கொண்டு போகும்போது அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரா இருந்ததுனால சில பைபிள் வசனங்களை உள்ளுக்கு கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு வசனம் என்ன கொடுத்திருக்குன்னா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன் மீ அப்படின்னு போட்டிருக்கு. என்னை பலப்படுத்துகின்ற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. அது எனக்கு படிக்கும் போது நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஆனா அதே புக்குங்க மத்தவங்களை படிக்க சொல்லி நான் அறிமுகப்படுத்தினேன். அப்ப அவங்க என்னிடம் கேள்வி கேட்டார்கள், பயிற்சியில நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு நீங்க படிக்கும் போது அது கிறிஸ்துவ புக்கை பார்க்காம மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க ஒரு இந்துவா இருந்தா அதுல சொல்லுங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ லார்ட் முருகா மாத்திக்கங்க. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ ஹூ ஸ்ட்ரெங்தன் மீ லார்ட் சிவா அப்படின்னு உங்க இந்து மதத்துக்கு தக்க மாதிரி மாத்துங்களேன். நான் பயிற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது தாங்க ஞானம், அது தாங்க நல்ல தெளிவும் நல்ல புத்தியும். படிங்க. எப்படி உங்களுக்கு தக்க மாதிரி அந்த விஷயங்களை எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுங்களா? அதுக்காக அந்த புக்கையே புறக்கணிச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க பெற வேண்டிய ஞானமே வீணா போயிடும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் பகவத்கீதை படிச்சிருக்கிறேன். பகவத்கீதை விஷயங்கள் இருக்கு, குரான் விஷயங்கள் இருக்கு, பைபிள் விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன வேணுமோ வேண்டியதை மட்டும் எடுக்கிறதுக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணுங்க. அந்த விழிப்புணர்வு பேர் தாங்க டைனமிக் விழிப்புணர்வு, அதீத விழிப்புணர்வு. நல்ல ஞானமா கேளுங்க. இந்த வீடியோவை நான் செய்ய ஆரம்பித்ததுக்கு காரணமே ஒரு தகவல் வந்ததுனாலதான். அந்த தகவல் என்னன்னு சொல்றேன், பிறகு சொல்கிறேன். அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் புக் மொத படிச்சங்க. படிச்ச பிறகு இது ஏன் தமிழ்ல இல்ல, ஏன் தமிழர்களால இதை எழுத முடியல, ஏன் தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஞானம் இல்ல? உடனே உங்களுக்கு கோபம் வருமே, தமிழை நான் அறிவு இல்லாதவனா புத்தி இல்லாதவனா அப்படின்னுவீங்க. நான் பழைய காலத்து கதையில பேசலுங்க. இந்த காலத்துக்கு தக்க மாதிரி மைண்ட பத்தி தெளிவா எழுதுனங்க. இந்த காலத்துக்கு ரொம்ப மனசை பத்தி தெரியணும், உணர்வை பத்தி தெரியணும், வாழ்க்கை என்றால் என்ன தெளிவு தெரியணும். மத அடிப்படையிலேயே நம்ம மற்ற கதைகளை பேசிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம எழுதுனா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு பெரிய ஆதங்கமா இருந்துச்சு.
அந்த புக்கை படிச்ச பிறகு நான் ஆங்கில புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். அடுத்தது நான் படிக்க ஆரம்பிச்சது திங்க் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் எழுதுனது. அதுலயும் தான் சில வசனங்கள் இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டிய வளர்ச்சியை கொடுக்கிற புக்குங்க. அவசியம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இதெல்லாம் தமிழ்ல வராதான்னு ஒரு காலத்துல நான் ஏங்கினேங்க, இந்த புக்குங்கெல்லாம் தமிழ்ல வராதான்னு. எனக்கு அவ்வளவு ஆதங்கம், மற்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியணுமே, தமிழ்ல வரணுமே. அதன் பிறகுதாங்க மொழிபெயர்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு எத்தனோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் உள்ளது, தமிழ்ல மொழிபெயர்த்து மக்களுக்கு ஞானம் வேணும்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புக்கு மொழிபெயர்த்தால் பாருங்க, இதான் நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். ஒவ்வொருத்தரும் இந்த புக்கு படிச்சு ஆகணுங்க. ஒவ்வொருத்தரும் இதை படிச்சாதான் அந்த மனதினுடைய ஆற்றல் என்ன, அந்த சிந்தனையுடைய ஆற்றல் என்ன, அதோட வேகம் என்ன அப்படின்றது நல்ல ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதுல நல்ல கவனமா கேட்கறீங்க, வார்த்தையை மாத்திக்கங்க, நீங்க உங்களுக்கு தக்க மாதிரி ஞானமா இருங்க. அதை விட்டுட்டு இது என்ன கிறிஸ்துவ புக்கா இருக்கு, கிறிஸ்துவ வசனமா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. நான் கேட்டேங்க, அது என்னன்றத போடுகிறேன், கவனமா பிறகு நீங்க கேளுங்க அதுல என்ன தகவல் இருக்குன்ட்டு. இல்ல சீஸ், நான் பார்த்தது இந்த புக்கு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உள்ள வந்து ஃபுல்லா இந்த பைபிள்ல இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க அந்த ரிவ்யூ இது லைவ்ல காட்டும் போது அந்த அந்த உள்ள உள்ள இதெல்லாம் அந்த பக்கம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இது உள்ள பக்கம்லாம் வேற மாதிரி இருக்கு. இது அப்படியே முழுக்க முழுக்க வந்து இயேசுவை பத்தி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கிறிஸ்துவங்களை இதை பத்தி தான் போட்டிருக்காங்க. நான் தமிழாளி, அதனால எனக்கு அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த புக்கு படிக்கிறதுக்கு. ஆனா புக்கோட தலைப்பும் நான் பார்த்ததும் வந்து நீங்க காட்டுனது வந்து வேற மாதிரி இருந்துச்சு உள்ள. சோ நம்ம தமிழ்நாடு ஏன்னா இவங்க வந்து கடவுளை சம்மந்தப்படுத்தி பைபிள் மாதிரி இருக்குதா, அதான் எனக்கு அவ்வளவு அது சாட்டிஸ்ஃபையா இல்லக்கா. அன்பான சகோதரியே, நீங்க யாரு எவரு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோ உருவாக்குறதுக்கு நீங்க தான் வழிவகுத்து கொடுத்துருக்கீங்க. முதல்ல நன்றி கூறிக்கொள்கிறேன். அம்மா சகோதரியே, தமிழன்னா யார் தெரியுங்களா? இதாங்க இந்த டாபிக். இது பாட்பாட்டா வரும். அன்பானவர்களே, இதை மறுபடியும் போட்டு நீங்க கேளுங்க. தமிழர்கள்னா யார் தெரியுங்களா? தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள். என்ன தமிழ் அவங்க பேசுகிறார்கள். பைபிள் வசனமும் தமிழ்ல தான் இருக்கு, பகவத்கீதையும் தமிழ்ல இருக்கு, குர்ஆனும் தமிழ்ல இருக்கு. தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ்ல படிப்பார்கள். அது வேண்டியதை எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும் சகோதரியே. அந்த புக்கு ஒண்ணு ரொம்ப விலை கொடுத்து நீங்க வாங்கல, 18 வெள்ளி தான். வேணும்னா படிங்க, வேணும்னா தூக்கி வீசிட்டு போங்க. அதை ஏன் மீடியாவுல போட்டு புறப்பாக்கண்டா பண்ணணும் நீங்க? ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி தமிழ்ல புக்குங்களை இல்லையேன்னு நான் ஏங்கின காலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு நிறைய புத்தகங்கள் இப்ப வந்திருக்கு. இந்த மாதிரி பல புத்தகங்களை நான் இந்தியாவுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு விற்பேன். அது ஒரு காலம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து ரொம்ப நெருங்கினவங்களுக்கு எல்லாம் கொடுத்து, வாங்கிங்க, இப்ப யாருக்கு வேணும் வாங்கி படிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட விற்பேன். இந்த புத்தக வியாபாரம் நான் சின்ன வயசுல இருந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த நாள்ல சொல்லணும்னா ராணிமுத்து, அம்புலி மாமா, மற்ற பேசும் படம் அப்படின்ட்டு அந்த நாள்ல இருந்தே நான் புக்குங்களை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கிற ஆளு. ஏன்னா நான் புக்கு பிரியன். புக்கு மேல எனக்கு அவ்வளவு ஆசை, நான் படிக்கிறது மத்தவங்களும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு. அந்த ரீதியில நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இப்ப தமிழில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அப்படி வந்திருக்கிறது அந்த ஆங்கிலேயர், அந்த வின்சென்ட் நோமன் பேல் எப்படி எழுதி இருக்கிறாரோ அதை தான் அப்படியே மொழிபெயர்க்க முடியுமே தவிர வேற மத பிரகாரம் எல்லாம் கொண்டு போக முடியாது. அவரு ஒரு கிறிஸ்துவ பாஸ்டரு, அவரு பாணியில அதை எழுதினாரு. அப்படி எழுதப்பட்டிருக்கிறத நீங்க படிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கங்க. அதை விட்டுட்டு ஏங்க இந்த மாதிரி குறை பாக்குறீங்க? தமிழ்ல தானே இருக்கு, நீங்க தமிழர் தானே, தமிழ்ல தானே படிச்சீங்க,